கண்டங்களை கடந்தாலும் நமது பாரம்பரிய நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கும் போது உள்ளூரில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கச் சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி பயணத்தை முடித்துவிட்டு இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு விமானத்தில் பயணித்த போது திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் $1 டிரில்லியன் என்கிற பொருளாதார இலக்குடன் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த முன்னேற்றத்தை மேலும் விரைவுபடுத்தி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சி பெறும் வகையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் ஆகஸ்ட் 30ஆம் தேதியன்று ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். கடல் பிரித்தாலும் மொழி இணைக்கும் என்பதற்கிணங்க ஐரோப்பாவில் வசிக்கும் தமிழர்களை காண்பதற்கு நமது பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மேல் துண்டு அணிந்து சென்றதை திரு ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். கண்டங்களை கடந்துவிட்டாலும் நம்முடைய தொப்புள் கொடி அருந்துவிடவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள தமிழ் குழந்தைகள் தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல வகை நடனங்கள், பாடல்கள், பறை இசை, சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கும் போது உள்ளூரில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கிவிட்டு தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமிழர்களின் வேலைவாய்ப்புக்கும் தேவையான முதலீடுகளை இத்தகைய சந்திப்புகள் மூலம் ஈர்க்க முடிகிறது என்ற நிறைவு உங்களில் ஒருவனாக தனக்கு ஏற்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ தமிழ்நாடு அளவுக்கான மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடான ஜெர்மனிக்கு மேற்கொண்ட பயணத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நிறைவேறியதால் மகிழ்ச்சியுடன் லண்டன் நகருக்கு பயணிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கிலாந்து சென்ற திரு ஸ்டாலினுக்கு லண்டனில் தமிழர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் ஆக்ஸ்போர்டு மற்றும் சாஸ் லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.